உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அறினை தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கணக்கிறவங்க எல்லாரும் கண் மூடிக்கொண்டிருந்த நீங்களோ டீச்சர் கண்ணை மூடிக்கொண்டிருந்தவங்க என்னடா அப்பதான் மனசுக்கு உங்களுக்கு நல்லது. நாங்க இன்டெலிஜென்டா வரலாம். டீச்சர் இன்னும் இன்டெலிஜென்டா வரணும்ன்றதுக்காகத்தான் கண்ணை மூடிக்கொண்டிருந்துதான் பிரார்த்தனை செய்யலாம். ஆனபடியா உங்களை நான் பார்த்தா டீச்சர் கண்ணை மூடிக்கொண்டிருந்து நான் இன்டெலிஜென்டா வரையலாம். அப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நீங்க இன்டெலிஜென்டா வரணும் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்யலாம். அப்படி செய்யணும். இப்ப நாங்க இன்னைக்கு படிக்க வேண்டிய அதிகாரம் எது? இன்னைக்கு எத்தனாவது குறள் படிக்க போறோம்? இரண்டாவது குறள்ல முதலாவது குறள் உங்களுக்கு தெரியும் என்னது? ஆதங்கி சொல்லுங்க. முதலாவது குறள் செய்யாம செய்து உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. என்ன முன்பின் அவர் நாங்கள் எந்த உதவியும் செய்யாமல் கேட்க அவர் எங்களுக்கு செய்த உதவி இந்த உலகத்தையும் வானுலகத்தையும் பெருசு. முதலாவது குறள் என்ன சொன்னது? நானே சொல்றேன் கேளுங்கோ. என்னது? நாங்கள் முன்னுக்கு உதவி செய்யாமல் இருக்க வடிவா கேளுங்கோ. எல்லாரும் நாங்கள் முதல் உதவி செய்யாமல் இருக்க ஒரு தரங்களுக்கு உதவி செய்தால் நாங்க வாழ்ற உலகத்தையும் வானத்தையும் விட உதவி. சரி, அவ்வளவுதான். இப்ப இரண்டாவது குறளுக்கு கேளுங்க. கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம். இரண்டாவது குறள் என்ன சொல்றோம்டா கேளுங்கோ. காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தில் மான பெரிது. வடிவா கேளுங்க. திருப்பி நான் சொன்ன அப்புறம் கேளுங்க. காலத்தினால் செய்த நன்றி, நன்றி என்றால் உதவி, சிறிது எனினும் சின்னனா இருந்தாலும் ஞாலத்தில் மான பெரிது. ஞாலம் என்றால் என்ன? பூமி, உலகம், பூமி, கெட்டிக்காரன். காலத்தினால் செய்த நன்றி என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு தேவையான நேரத்தில செய்கிற உதவி. காலத்தினால் செய்கிற உதவி என்றால் என்ன? தேவையான நேரத்துல உதவி. எங்களுக்கு தேவைப்படைக்க மட்டும்தான் உதவி செய்யணும். தேவையில்லாத நேரம் உதவி செய்ய. இப்ப நல்ல வட்டிவா சாப்பிட்டு நல்ல வயிறு ஃபுல்லா இருக்கேக்க சாப்பாடு கொண்டு ஒரு ஆள் சொல்லினோம் இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்றது அது பெரிய உதவியா இருக்குமோ? நீங்கள் சாப்பாடே இல்லாத ஒரு இடத்துல பசியா இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் ஒரு ஆள் உங்களுக்கு சாப்பாடு தந்தால் அது பெரிய உதவியா இருக்குமோ உங்களுக்கு? எது உதவியா இருக்கும்? நீங்கள் பசியா இருக்கேக்குள்ள உதவி செய்தாத்தான் அந்த அது கூட பெரிய உதவியா இருக்கும். வயிறு ஃபுல்லா இருக்கு எவ்வளவு சாப்பாடு தந்தால் அது பெரிய உதவியாக அதத்தான் சொல்லப்படுது காலத்தினால் செய்த உதவி. எந்த காலத்துல உதவி செய்யணும்? எங்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் பசியா இருக்கேக்கு எங்களுக்கு சாப்பாடு ஒரு ஆள் தந்தால் அதுதான் பெரிய உதவி. உங்களுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கும். பசியால நீங்க சோர்ந்து போயிருக்கிறீர்கள் அல்லது சரியான தண்ணி விடாயா இருக்கிறீர்கள், அந்த நேரத்தில் ஒரு ஆள் கொண்டு வந்து தண்ணியை தந்தா உங்களுக்கு நல்லா வாழ்த்துவீங்க இல்லையோமோ? அந்த உதவி என்னவா இருக்கும்? பூமி விட பெரிது, பூமியை விட மான பெரிது, மிகவும் பெரிது. பூமியை விட மான பெரிது, மான பெரிது. அப்ப இப்ப விளங்குச்சோ காலத்தினால் செய்த நன்றி என்ன சொல்லப்படுது? காலத்தினால் செய்த நன்றி. அவ்வளவுதான். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் வழங்கியிருப்போ. இப்ப நான் பாடமாக்குறதுக்கு சொல்றேன். என்ன மாதிரி திருப்பி சொன்னது சரி, திருப்பி சொல்றவங்களுக்கு இப்படித்தான் நீங்க பாடமாக சொல்ல போறீங்க. என்னண்டு எங்களுக்கு தேவையான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும்
அது உலகத்தை விட மிகவும் பெரிதாக போற்றப்பட வேண்டியது ஆகும். சரியோ? ஓம். சரியோ? ஓம். பெரிதாக மதிக்கப்பட வேண்டியது ஆகும் என்றும் சொல்லலாம், போற்றப்பட வேண்டியதாகும் என்றும் சொல்லலாம். சரியோ? ஓம். ஓகே, திருப்பி சொல்லுங்க எல்லாரும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. ஞாலத்தின் மான பெரிது, மிகவும் பெரிது. ஞானத்தின் மான பெரிது. பொருள், எங்களுக்கு தேவையான நேரத்தில் ஒருவர் உதவி, அந்த உதவி சிறிதாக இருந்தாலும், உதவி சின்னனா இருந்தாலும், சிறிய உதவி செய்தாலும், அல்ல எப்படி சொல்லுவோம், ஒருவர் எங்களுக்கு சின்ன உதவி செய்தாலும், ஒருவர் சிறிது உதவி செய்தாலும் அது உலகம் விட மான பெரிது. உலகத்தை விட மான பெரிது, மிகவும் பெரியது, மிக பெரியது, மிகவும் பெரியது. புதாக்களுக்கு எக்ஸ்கியூஸ் பிள்ளையா இருந்தாலும் அஸ்வின், ஆரணி, அஸ்வினி விடணும். சரியோ? நீங்க உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுதுல்லம்மா இப்ப. அது கொஞ்ச நாள் நீங்க 5 மாதம் 6 மாதம் போக உங்களுக்கு கொடுங்க. ஓகே அப்போ நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.